தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய எந்தவித தேர்வுமே இல்லாமல் சூப்பரான நிரந்தர உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ உதவியாளர் வேலைவாய்ப்பு மட்டுமே இல்லாமல் இன்னுமே சில வேலைவாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு தான் வந்து பணியிடம் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இந்த ஜாப்பை உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களால் செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 35,400 ஸ்டார்ட் ஆகி 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நேர்காணல் மட்டும்தான். ஸோ நேர்காணலை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே போதும், நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு அங்கேயே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எந்தவித கஷ்டப்பட தேவையில்ல. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கான டாக்குமெண்டேஷனை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நேர்காணலுக்கு எடுத்துகிட்டு போனால் மட்டுமே போதும். நீங்கள் செலக்டாக இல்லையா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு உடனே தெரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு நிரந்தர அரசு பணி அப்படின்னால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த பணியை உங்களால் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 13/4/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிடணும். நேர்காணல் எப்போ என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் தெளிவாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எங்கே அப்ளை பண்ணணும், எங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் 1 அண்ட் நோட்டிஃபிகேஷன் 2 இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம் லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ரிசர்வேஷனில். நெக்ஸ்ட் இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 57,700 ஆரம்பித்து 1,82,400 வரைக்கும் உங்களுக்கு லெவல் 10ல் உங்களுக்கு சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஃப்எஸ்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அதில் வந்து நீங்கள் பேசிக் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே இடத்துல உங்களோட குட் அகடமிக் ரெக்கார்ட்ஸும் வந்து இருக்கணும். யூனிவர்சிட்டியில் பண்ண குட் அகடமிக் ரெக்கார்டும் வந்து இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தால் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் குட் அகடமிக் ரெக்கார்டில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் 55% மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 35,500 ஸ்டார்ட் ஆகி அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்ச சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து டிசரபிள்னா ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ உங்களுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் தான் மேக்ஸிமம் வந்து எதிர்பார்ப்பாங்க. டிசரபிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு இல்லைனா எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ அந்த 18லேருந்து 32 வயது இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 30/3/2026 இந்த தேதிக்குள்ளே தான் உங்களுக்கு 18லேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். இன்கேஸ் 30/3/2026 தேதிக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து இந்த ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா இதை தாண்டி உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த டேட்டையும் உங்களோட ஏஜ் லிமிட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஜாப் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் தான். ஸோ இந்த ஜாப்போட நேம் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து இதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபிஷர்ஸ் சயின்ஸ்னு சொல்லி இருக்கா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது பாருங்கள், ஃபெசிலிட்டி ஆஃப் ஃபிஷர்ஸ் சயின்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கக்கூடிய லிங்க். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் இருக்கும் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் அப்படின்னு சொல்லியிருக்கல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா
இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் டவுன்லோட்ஸ்க்குள்ள போனீங்கன்னா இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டாக்குமெண்ட் ஃபைலில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ராப்பராக ஃபில் பண்ணணும், இல்லைனா வந்து அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டில் கொடுத்து கூட ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு காமனாக உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து கூட உங்களால் ஃபில் பண்ணிக்க முடியும். இல்லை அப்புறம் நான் செகண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்கான போஸ்டிங், சரியா? ஸோ இதற்கு வந்து எங்கே அங்கே இருக்குன்னு சொல்லி தேடினீங்க அப்படின்னா அதற்கான உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடச்சிரும், ஓகேவா? ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் கடையில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட் 2-3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பென் எடுத்துகிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்குறாங்க, உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களோட அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, உங்களோட அட்ரஸ், ஸோ இந்த மாதிரி காமனான விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எப்போ அவங்க இன்டர்வியூ டேட் சொல்லியிருக்காங்களோ அந்த இன்டர்வியூ டேட் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொபோசர் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சொன்னீங்க இல்லையா, அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் சலான் ஃபில் பண்ணி கூட இந்த இடத்துல அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சலான் ஃபில் பண்ணி கூட நீங்கள் 1000 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ போகிறீங்க தெரியுமா, அந்த இன்டர்வியூ டைமில் அந்த சலான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பேமெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையான்னு சொல்லி தெரியும். அதே இதில் நீங்கள் அசிஸ்டன்ட் ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபீஸ் கட்டினா போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சலான் ஃபில் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சலான் ஃபில் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூ நேர்காணல் போகும்போது உங்களோட சலானும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சலானையும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சிஸ்டத்தில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போது ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களை நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நேர்காணல் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13/4/2026 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே பேமெண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ உங்கள் பண்ணி முடிச்சுட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த ரிஜிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரஸ் யூனிவர்சிட்டி வெட்டார் ரிவர் வியூ கேம்பஸ் நாகப்பட்டினம் 611002 தமிழ்நாடு இந்தியா அப்படின்ற இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, நீங்கள் இதில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுப்பீங்க தெரியுமா, அந்த டவுன்லோட் பண்ணி எடுத்ததை நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா 13/4/2024 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணும்போது அந்த போஸ்ட்டோட டாப்பில் முன்னாடி நீங்கள் 2 ஃப்ரம் எழுதுவோம் இல்லையா, ஸோ அதோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அசிஸ்டன்ட் அப்படின்றத எழுதிட்டு இன் ஐசிஏஆர் ஃபண்டட் கேவிகேஎஸ்ன்னு சொல்லி எழுதணும். இல்லை ப்ரோ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜாப் போஸ்டிங் இருக்குது தெரியுமா, இந்த ஜாப் போஸ்டிங் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த உங்களோட லெட்டரோட டாப்பில் வந்து நீங்கள் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் வச்சு அனுப்பிச்சிட்டு அவங்க நெக்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸில் நீங்கள் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் உங்கள் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க. எங்கே இன்டர்வியூ நடக்கும், எந்த தேதி நடக்கும், எந்த நாளில் நடக்கும்னு சொல்லிட்டு உங்கள் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்.